நவீன இயந்திரங்கள் குவிந்து கிடக்கும் இந்த காலத்தில் சைக்கிளில் ஊர் ஊராக சென்று சாணை பிடிக்கும் தொழிலை செய்து வரும் முதியவரின் உழைப்பினை பலரும் பாராட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரைச் சேர்ந்த 67 வயதுடைய வீரன் என்ற அயராத உழைப்பாளி தனது 15 வயது முதல் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக கத்தரி கத்திகளுக்கு சாணை தீட்டும் தொழிலை செய்து வருகிறார். தனது சைக்கிளையே இயந்திரமாக்கி நாள் ஒன்றுக்கு பல கிலோமீட்டர் பயணம் செய்யும் இவர் ஆலங்குளம், சுரண்டை, கீழப்பாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சென்று சாணை தொழில் செய்து வருகிறார். முறுக்கிய மீசையுடன் எப்பொழுதும் சிவப்பு சட்டையுடன் காணப்படும் இந்த 67 வயதான இளைஞர் மனம் தளராமல் நகர மற்றும் கிராம வீதிகளில் சாணை பிடிக்கலையோ சாணை என்று குரல் கொடுத்தவாறு பயணித்து வருகிறார். கூர்மையான ஆயுதங்களோடு சைக்கிளில் வலம் வரும் அவரிடம் பொதுமக்கள் தங்கள் வீட்டு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பொருட்களுக்கு சாணை பிடித்து வருகின்றனர். யாரையும் ஏமாற்றாமல் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தி வருவதாக கூறும் இவர் மன நிம்மதியோடு வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கிறார். இதான் ஓடிக்கிட்டு இருக்கு சாணை பிடிக்கும் தொழிலை நம்பி. கத்திரி, அருவாமனை, கத்தி, ஸ்டவ் ரிப்பேர், கேஸ் ரிப்பேர், ஜார் ரிப்பேர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கும் தொழில் கொடுக்கும் தாய்மார்கள் தகப்பமார்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஊருக்குள்ள 15 வருஷத்துலேருந்தே நான் 15 வயசுலேருந்தே சாணம் வைக்கேன். இந்த தொழிலை விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த தொழில் என்னதுக்கு தெய்வம் மாதிரி எனக்கு இதான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் 60 கிலோ வெயிட் இருக்கும் சைக்கிள். 60 கிலோ வெயிட்டை வச்சு நான் உருட்டி பேரவாதி வெளியில் ஏறி போகிறேன். இந்த தொழிலை நம்பி எனக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருக்கேன்.